முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் மேல்நிலை வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெற வேண்டிய தேர்வுகள் 14 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெறும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவிப்பு. பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் கடும் நடவடிக்கை என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா எச்சரிக்கை. குடிநீர் கேன்களை அதிக விலைக்கு விற்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள். செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிந்த பிறகே மின்சாரம் வழங்கப்படும். தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி விளக்கம். சென்னையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெறும் நிலையில் தமிழ்நாடு அரசு உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 வட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 வட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை வேளச்சேரி டான்சி நகரில் படகில் சென்று ஆய்வு செய்த மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே திடீர் பள்ளம். சீரமைக்கும் பணிகள் நடைபெறும் நிலையில் போக்குவரத்து நெரிசல். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தரமணி, துரைப்பாக்கம் பகுதிகளில் லுங்கி, சேலை, போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கினார். மழை நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆய்வு. காணொலி மூலம் அமைச்சர்கள் ஏவா வேலு, KN நேரு உள்ளிட்டோர் பங்கேற்பு. நீர் வடியாததால் தவித்து வரும் மேற்கு தாம்பரம் CTO காலனி மக்கள். மீட்பு படையினர் வரவில்லை என குற்றச்சாட்டு. மழை நின்றும் 2 நாட்களாக நீர் வடியாததால் முடிச்சூர் வரதராஜபுரம் மக்கள் வேதனை. உடைமைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறும் நிலை. குன்றத்தூர் அருகே கோவூரில் மின்சாரம் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். 2 நாட்களாக மின்சாரம் இல்லாத நிலையில் போராட்டம். சென்னை அரும்பாக்கத்தில் வடியாத மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 100 அடி சாலையில் போக்குவரத்து முடக்கம். தண்ணீர் வடியாததால் செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் மக்கள் கடும் அவதி. அத்தியாவசிய பொருட்களை வாங்க 5 கிலோமீட்டர் தூரம் செல்வதாக வேதனை. மழை வெள்ளம் வடியாததால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் முடிச்சூர். பருந்து பார்வையில் காட்சிகளை பதிவு செய்த நியூஸ் 18 தமிழ்நாடு.
சென்னை வேளச்சேரி பகுதியில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம். கனமழையால் வீட்டை விட்டு வெளியேற முடியாதவர்களுக்கு உதவி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாக்கல் செய்த மனு தொடர்பாக தற்போது தமிழ்நாடு அரசு இந்த தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறது. மழை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்து வருகிறது. புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து 4 நாட்களுக்கு முன்பிருந்தே போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசின் பிளீடர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரண்ட் கிடையாது. மழை நின்று 2 நாள் ஆச்சு. ஒருத்தர் கூட வரல. வெளியே தான் தண்ணியில ஒரு வாரமா தான் நின்று இருக்கோம். ஆனா தண்ணி சாப்பாடு வசதி எதுவுமே கிடையாது. குழந்தை வச்சிருக்கிறோம். பச்சை குழந்தை காடு உள்ளவங்களுக்கு தான் பால். தமிழ்நாடு முழுவதும் 11, 12ஆம் வகுப்புகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த கனமழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெறுவதால் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 11, 12ஆம் வகுப்புகளுக்கு 7, 8ஆம் தேதிகளில் நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வு தமிழ்நாடு முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அந்த தேர்வுகள் 14 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் மட்டும் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டால் பள்ளி அளவில் வினாத்தாள் தயாரிக்கும் சூழல் ஏற்படும் என்பதால் அந்த சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு மாநிலம் முழுவதும் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.